எப்படியோ ஊரை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல, அப்படியே மகிழ்ச்சிங்க. மனுஷனையும் ஆளுகளையும் பார்க்குறப்ப தான் மனசுக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. எப்படியோ ஊருக்குள்ள வந்தாச்சு. ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுங்க. 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா அல்லாஹ்ன்னு வந்து மக்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா இந்த ஊரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு கிராமங்க. ஒரு 500 குடும்பம் இருக்கிறதே பெருசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வீடெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த அழகை ரசிக்கவே அங்கேருந்து வந்து பார்க்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னங்க பசி வந்து விட்டது. எல்லாருமே கொண்டு வந்த கட்டு சோத்தை எல்லாத்தையும் பிரிங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமைச்சு கொண்டு வந்தோம் எப்போதும் போல். அதனால் சாப்பாடு என்றைக்குமே குறைவில்லாமல் இருக்குங்க அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்து எல்லாரும் ஆள் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே அந்த அழகை ரசிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பீச்சுங்க. நாங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் பீச்சு, நடுவில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சு. இவ்வளோ மேகம், இவ்வளோ வந்து கிளைமேட் இருக்குது. நாங்கள் வர வழியெல்லாம் அவ்வளோ தான் இருந்துச்சு. கொஞ்சம் புழுக்கமாகவும் இருந்துச்சு அந்த இடம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோங்க. ஒன்றும் நின்று பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படியே ரவுண்டிங்லேயே வந்துக்கிட்டே இருக்கணும் வண்டியிலே. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரே புகைமூட்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரே புகைமூட்டம் தான். எப்படியோ போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து தல்கூத்துங்கிறாங்க. யமன் பார்டை போய் டச் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.